ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்ன சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா வந்து தனாட்டையும் கதிரிட்டு பார்த்தோம்னா அவங்க மாப்பிள்ளையை தூக்கிற சொல்கிறாங்க. அவங்களும் பிளான் பண்ணி அவங்க மாப்பிள்ளையை வந்து அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்து மாயா கிட்ட அவங்க வந்து கதிரி சொல்கிறாங்க, அடுத்தது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயாவும் தன்னுடைய பிளானை சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளையை காணலைங்கிற விஷயத்த வந்து அவங்க பார்வதி பத்மா கிட்ட சொல்லவும் அப்போ வந்து புவனேஸ்வரி தான் வந்து தன்னை மறைச்சி வச்சிருக்கிறா அப்படின்னு மாப்பிள்ளை வந்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இதனால மகாலிங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுக்கு சம்மந்தி, நம்ம பிளானே இப்படி இந்த மாதிரிக்கு கெட்டு போச்சுதே, அந்த புவனேஸ்வரி எதுக்காக இப்படி பண்ணனான்னு தெரியல அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி இப்போ எப்படினாலும் இந்த பிரச்சனையை நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்த்தோம்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாப்பிள்ளை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி நம்ம ஒரு பிளானை போட்டலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பத்மா ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. அப்போ பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மாப்பிள்ளை வந்து காணாமல் போயிட்டாரு, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இந்த லெட்டரை கொண்டு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதனால சீனு வந்து பார்த்தோம்னா சாரு கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு ட்ராமாவை போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாலி செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சாமி ரூமில் போய் அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்போ அந்த தாலியை வந்து மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட கொடுக்கறதுக்காக ரகுராமும் ஜானகியும் வந்து கொடுக்கறதுக்காக போகும்போது அப்போ ரகுராம் கேட்குறாங்க, எங்கள் மாப்பிள்ளையை காணலை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி பார்த்தோம்னா மாப்பிள்ளையை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொண்டு கொடுக்கறதுக்காக வராங்க. கரெக்டாக பார்த்தோம்னா மாப்பிள்ளை வந்துருந்தாரு. மாப்பிள்ளையை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ பத்மா பார்வதி மகாலிங்கத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, மாப்பிள்ளையை வந்து புவனேஸ்வரி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி தானே ஒரு ஃபோன் பண்ணாரு, இப்போ என்ன திடீர்னு வந்துட்டாரு, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டுக்கு அப்படிங்கப்போ மாப்பிள்ளையை பார்த்ததுமே அவங்க அந்த தாலியை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மகாலிங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சம்மதம் கிடையாதுன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து மாப்பிள்ளை வந்து எனக்கு சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பத்மா டீம் அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகாலிங்கம் திரும்பவும் கேட்கும் போது உடனே வந்து சிவா சொல்கிறாங்க, என்னங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க, மாப்பிள்ளைக்கு வந்து சாருவை பிடிச்சதுனால தானே கல்யாணம் வரைக்கும் போயிட்டு இருக்குது, எதுக்காக இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை என் பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால தான் ஒருவேளை மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வற்புறுத்தக்கூடாதுல மாப்பிள்ளைகிட்ட, அதனால தான் நான் திரும்ப திரும்ப மாப்பிள்ளைகிட்ட கேட்குறேன் அப்படின்னு மகாலிங்க சமாளிக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாப்பிள்ளையும் வந்து சாரு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதம் சொன்னதுனால எங்கள் மகாலிங்கத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளை தனியாக வந்ததுமே மாப்பிள்ளையே அடிக்கிறதுக்காக போகிறாங்க. என்னடா இப்போ இந்த மாதிரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தானே நீ சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி ஒன்று தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னேன், கரெக்டான நேரத்துக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க பத்மா பார்வதி சாரு எல்லாருமே கேட்கவும் இப்போ சாரு சொல்கிறாங்க, எங்க பாரு என்கிட்டலாம் இந்த மாதிரிக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத, நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சாரு சொல்லும் போது உடனே அந்த மாப்பிள்ளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க என்ன போட்டு இந்த மாதிரிக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, புவனேஸ்வரி தாங்க இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே இவங்க ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ மாயா வந்து ஒளிஞ்சு நின்று அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே மாப்பிள்ளை நம்ம சொன்னதை விட சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மாயா வந்து நினைக்கவும் அப்போ வந்து மகாலிங்க கேட்குறாங்க, எதுக்காக இப்படி புவனேஸ்வரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு என்ன தெரியும், புவனேஸ்வரிக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆகாது போலுக்கு, ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அவன் என்ன பகட கையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நான் அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன், என் உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து இருந்தேன்னா நான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே செய்ய முடியும், அப்படி மட்டும் நான் சொல்லலைன்னா என்னுடைய கதையை முடிச்சிருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி விட்டாங்க, அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டேன், ஆனால் நான் கண்டிப்பாக அந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்ட போகிறது கிடையாது, உண்மையை சொல்லப்படாக்கி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேனே தவிர நான் ஒன்று இவ கழுத்தில் தாலி கட்டுறதுக்காகலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலை, ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் முடிச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, என்ன ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சூப்பராகவே மாயா சொன்ன மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்திட்ட பத்மாவும் பார்வையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த புவனேஸ்வரி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படிங்கவும் நான் இப்போ உடனே போய் புவனேஸ்வரிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகாலிங்கம் வந்து அங்கே புவனேஸ்வரிட்டு கேட்கும்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ண போகிறேன், உண்மையை சொல்ல போனால் அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை எதுக்காக நானே வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த மாப்பிள்ளையிட்டே வந்து நான் தான் தூக்கணும்னு சொல்லுவேன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இதை கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கவோ அப்போ எதுக்காக அப்படி போய் சொன்னா, எதுக்காக வந்து யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கவோ அதுதானே நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் கல்யாண வேலையை பாருங்க, யார் மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க நினைக்கிறாங்க, இந்த புவனேஸ்வரி நம்பலாமா வேண்டாமான்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, ஒருவேளை நம்ம மொட்டை கடிதாசி எழுதுனதுனால அதை கண்டுபிடிச்சிட்டாலோ அதுக்காக தான் நம்மளை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காளோ, இவளை நம்பலாம்
நம்பலாமா வேண்டாமான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த மாப்பிள்ளை என்னன்னா அவன் வந்து புவனேஸ்வரி தான் வந்து நான் என்னை தூக்கிட்டு போனேன்னு சொல்லுதான். அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் குடும்பத்துக்கு யாரோ 2 கெஸ்ட்டுங்க வராங்க. அப்போ அவங்க வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன ரகுராம் உங்கள் பொண்ணு எப்படி இருக்கிறா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கவோ உடனே ரகுராம் வந்து நம்ம வீட்டு பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு நல்லா இருக்கிறா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்கே, உங்கள் பொண்ணோட கணவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா கரெக்டாக வந்து கதிர் வந்து கேஸ் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வீட்டுக்கு வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க ரகுராம் வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்க பொண்ணு எங்க, உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே கதிர் வந்து இதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜானகி நிற்கவும் அப்போ ஜானகி வந்து கதிரை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருந்துட்டுருக்குறாங்க. ஐயோ இந்த நேரம் பார்க்க இவங்க இப்படிலாம் கேட்டுட்ருக்குறாங்களே, இப்போ இவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்க்கும்போது ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணோட கணவர் வந்து இங்கே இல்லை, அவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிடுறவோ இதை கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் பொண்ணு அங்கேயே போயிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு ரகுராம் வந்து பொய் சொல்லியிருந்தாங்க. அப்போ கதிர் வந்து ரொம்பவே சோகமாயிரவும் அப்போ ஜானகி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிர் முன்னாடியே இவர் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ சோகத்தோட வரவும் உடனே தனா வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன கதிர் என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ நடந்திருக்குது, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது அப்போ கதிர் வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரிக்கு கேஸ் கொண்டுட்டு கொடுக்கறதுக்காக போனேன், அங்கே இந்த மாதிரிக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே தனா வந்து சொல்கிறாங்க, சரி அப்பா வந்து ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது இல்லை நான் வந்து ஒரு நல்ல வேலையில் நல்ல வசதியாக நான் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மாமா இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்க மாட்டார், நான் இந்த மாதிரிக்கு இருக்கிறனால தானே அவர் வந்து என்னை வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கவும் மாட்டுக்காரு, என்னை மாப்பிள்ளையாக சொல்கிறதுக்கு கூட அவர் வந்து அவமானப்படுறாரு, இது எல்லாத்துக்கான நான் தானே, உனக்கு ஏற்ற ஜோடியாகவே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கதிர் எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் மாயா வராங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, கதிர் நீ வருத்தப்படாதடா, பெரியம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, அது கேட்டு தான் நான் ஓடி வந்திருக்கிறேன், நீ வந்து பெரியப்பா சொன்னதை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது அப்போ வந்து கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நான் வந்து உண்மையில சொல்லப்போனால் நான் வந்து அவசரப்பட்டு நான் வந்து தனா கழுத்தில் தாலி கட்டிட்டேனோ எனக்குன்னு தோணுது, ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான் மாமா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வசதியான மாப்பிள்ளையை கல்யாணம் வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டாரு, ஆனால் நான் தான் வசதி இல்லாதவனாச்சே, அதனால தானே மாமாவுக்கு என்னை வந்து சுத்தமாக பிடிக்கல போலுக்கு, உண்மையை சொல்லப்போனால் தனாவோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிருக்கணும், ஆனால் அதுக்காக அவர் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்படி அவங்க ஃபீல் பண்ணி பேசினதுமே மாயாவும் தனாவும் வந்து ரொம்பவே வந்து சோகமாயிருந்தாங்க. எங்க பாரு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி அங்கே வந்துருந்தாங்க. எனக்கு தெரியும் கதிர் இந்த மாதிரி தான் அழுதுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் மாயாவை அனுப்பிவிட்டுட்டு நானும் பின்னாடியே வந்தேன், நான் சொல்கிறது கேளு, அவர் ஏதோ வந்து கோவத்தில் இப்படி சொல்லியிருக்காரே தவிர நீ வந்து இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வேற ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கோ போய் நான் உயர்ந்து காட்டணும் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து எப்படியாவது சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணத்தை நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிள்ளை யார் தூக்கியிருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்ந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க.